ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசுவில் அன்பார்ந்த இறை மக்களே, இந்த நாளின் இறை வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக இன்றைய நற்செய்தியிலே மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 25 1 முதல் 13 வரையுள்ள இறை வார்த்தைகளை தியானிக்க இறைவன் அழைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை விண்ணகத்தை நோக்கி ஒரு திரு பயணம். நம்ம எல்லாருமே அந்த இறை பிரசன்னத்தை நோக்கி இறைவனுடைய மடியிலே அந்த விண்ணக பேரின்பத்தில் இருப்பதற்காகத்தான் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு திரு யாத்திரை. இந்த யாத்திரையில் நான் இயேசு என்னும் விளக்கை சுமந்து கொண்டு நடக்கணும். இந்த நற்செய்தியில் பார்க்கிற பொழுது அங்கே 10 கன்னியர்கள் ஆண்டவரை வரவேற்பதற்காக செல்லுகிறார்கள். 10 பேர் 5 பேர் அவர்களை அறிவாளிகளாகவும் இன்னும் 5 பேரை அறிவிழிகளாகவும் இறை வார்த்தை வெளிப்படுத்துகிறது. அறிவாளிகள் மெத்த படித்ததனால் அறிவாளிகள் அல்ல, மாறாக ஆண்டவர் என்ற ஒளியை நிரந்தரம் சுமந்து கொண்டிருக்கிறவர்கள். எப்பொழுதும் தங்கள் வாழ்க்கையை இயேசு என்னும் ஒளியால் நிரப்பிக்கொண்டு ஆண்டவருக்கு ஏற்புடையவர்களாக அவர்கள் வாழ்க்கை இருக்கிற காரணத்தினாலே அவர்கள் இறை சன்னதியிலே அறிவாளிகளாக இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் அறிவிலிகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் யார் அப்படின்னா, வாழ்க்கையில் இயேசுவை சுமந்து நடக்கிறார்கள். கொஞ்ச நேரம் கழிந்து இந்த இயேசுவை சுமப்பதற்கு கொஞ்சம் பாரமா இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரை இறக்கி வைத்துவிட்டு இந்த உலகத்தின் மயக்கத்திலே மயங்கி கிடக்கிறவர்கள் அறிவிலிகளாக இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இயேசு என்னும் ஒளியை யார் சுமந்திருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும். அந்த மாற்றம் அவர்களை ஆண்டவருக்கு நெருக்கம் உள்ளவர்களாக மாற்றும். இன்று பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை என்பது இந்த உலகத்தினுடைய மயக்கத்தில் நாம் மயங்கி கிடக்கிற பொழுது ஆண்டவரை விட்டு விலகி போய்விடுகின்றோம். அவர்கள் வாழ்க்கையில் மாற்றம் வருவது கிடையாது. இந்த அறிவெளிகளை போல இருக்கிறவர்கள் இறைவன் அவர்களுக்குள்ளும் நம்பிக்கை எனும் ஒளியை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு என்னும் ஒளியை அவர்கள் கையில் ஒப்படைத்திருக்கின்றார். இறை வார்த்தை என்னும் ஒளியை அவர்கள் கையில் ஒப்படைத்திருக்கின்றார். ஆனால் என்ன நினைக்கிறோம், நாம இதை சுமப்பதற்கு பாரமாக இருக்கிறதே, இது இல்லாம இருக்கலாமே, எதுக்கு இறை வார்த்தை, எதுக்கு நற்கருணை, எதுக்கு ஜெபமாலை என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு இறைவன் நம் கையில் ஒப்படைத்திருக்கின்ற வாழ்வின் ஒளியை நாம் கீழே இறக்கி வைத்துவிட்டு உலகம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாவத்தினுடைய இருளினுடைய செயல்பாடுகள் எல்லாம் நான் ஏற்றுக்கொண்டு அந்த பாவ மயக்கத்திலே, பாவம் தரக்கூடிய இன்பத்தின் மயக்கத்தில் நான் மூழ்கி கிடக்கிற பொழுது நான் அறியாத நேரத்திலே இறைவன் வருவார். ஆண்டவரை சுமந்து நடக்கிறவர்கள் அவரோடு இணைந்து போவார்கள். பாவத்தினுடைய மயக்கத்தில் இருக்கிறவர்கள் அந்த பாவத்தை நியாயப்படுத்தி கொண்டு பரவாயில்லை என்று சொல்லி பாவம் செய்வதிலேயே இன்புற்று வாழ்கிறவர்கள் இறைவன் தரக்கூடிய விண்ணக இன்பத்தை அடைய முடியாதபடி வெளியேற்றப்படுகிறார்கள். இறை அன்புக்குரியவரை, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு முன்பாக விண்ணக பேரின்பம் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் உலகம் தரக்கூடிய மாயையான ஒரு வாழ்க்கையும் இருக்கிறது. நான் எதை தேர்ந்து கொள்ளப் போகிறேன்? என் கையில் இருக்கக்கூடிய இயேசு என்னும் ஒளியை நான் கீழே இறக்கி வைத்துவிட்டு உலகத்தின் மயக்கத்தில் இன்புறப் போகின்றேனா, அல்லது ஆண்டவர் இயேசு என்னும் ஒளியை சுமந்து கொண்டு விண்ணக வீட்டை நெருங்கப் போகின்றேனா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் சுமக்க வேண்டிய இயேசு என்னும் ஒளி 4 நிலைகளில் நாம் சுமக்க வேண்டும். ஒன்று, அன்றாடம் நற்கருணை வழியாக நான் இயேசு என்னும் ஒளியை நம்முடைய வாழ்க்கையில் சுமக்கணும். அன்றாட நற்கருணையோடு நம்மை இணைத்துக் கொள்ளுகிற பொழுது விண்ணகத்தின் பேரின்ப ஒளி நம்மில் குடிகொள்ளும். அந்த இயேசு கிறிஸ்து நம்மில் குடிகொண்டு நம்முடைய வாழ்வை விண்ணகத்துக்கு ஏற்புடைய ஒரு வாழ்வாக உருமாற்றம் செய்வார். இரண்டாவது, அன்புக்குரியவர்களே,
இறை வார்த்தை என்னும் ஒளியை அன்றாடம் சுமக்க வேண்டும். திருப்பாடல் 119 105 சொல்லுகிறது அல்லவா, ஆண்டவரே என் பாதைக்கு உம் வாக்கே விளக்கு. இறை வார்த்தை என்னும் ஒளியை நான் சுமக்காமல் விண்ணக பேரின்பத்துக்குள் என்னால் நுழைந்து விட முடியாது. மூன்றாவது, அன்றாடம் ஜெபமாலை. அன்றாடம் ஜெபமாலை அன்னை வழியாக என்னை இணைத்துக் கொள்ளுகிற பொழுது, ஜெபமாலை சொல்லி ஜெபிக்கிற பொழுது அன்னையானவள் இயேசுவை நோக்கி என்னுடைய பாதையை தெளிவுபடுத்துகின்றார். கானாவர் திருமணத்திலே அவர்கள் குழம்பி கிடந்த பொழுது இயேசுவை நோக்கிய பரிசுத்தமான பாதையை அந்த குடும்பத்திற்கு அன்னை சுட்டி காட்டியது போல நாமும் விண்ணக பேரின்பமாகிய இயேசுவை அடைவதற்கு நமக்கான வழிகளை ஆயத்தம் செய்து அதை சுட்டி காட்டுகிறவள் அன்னை மரியாள். எனவே தேவ தாயோடு ஜெபமாலை வழியாக நாம் இணைந்து கொள்ள வேண்டும். நான்காவது, நாம் சுமக்க வேண்டிய ஒளி என்பது பாவ சங்கீர்த்தனம் என்ற ஒளி. அன்புக்குரியவர்களே, அது வெறும் ஒரு சடங்கு அல்ல. என்னை நான் தூய்மைப்படுத்திக் கொண்டு என் வாழ்க்கையில் ஒரு அக மாற்றத்தை ஏற்படுத்துவதுதான் பாவ சங்கீர்த்தனம். பாவம் என்னும் இருளை களைவதற்கு உதவி செய்வது பாவ சங்கீர்த்தனம். அவ்வாறெனில் இந்த பாவ சங்கீர்த்தனம் என்னும் ஒளியை நான் சுமக்காமல் விண்ணக பேரின்பத்தை என்னால் அடைய முடியாது. இனி அன்பார்ந்தவர்களே, அறிவிலிகளாக அல்ல, உலக மயக்கத்தில் வாழக்கூடிய அறிவிலிகளை போல அல்ல நீங்களும் நானும் இருக்க வேண்டியது. மாறாக ஆண்டவர் இயேசு என்னும் ஒளியை சுமந்து கொண்ட அந்த ஒளி என்னில் நிரந்தரம் அணையாமல் பாதுகாக்க நான் இறைசன்னதியிலே போராடக்கூடிய மனிதனாக இருக்கணும். அன்பு தெய்வமே, இறைவா, நீர்தாம் எங்களுக்கான விண்ணக பேரின்பத்தை அடைவதற்கான வழியாக இருக்கின்ற ஒளியாக இருக்கிறாயே. எங்களுக்குள் இருக்கக்கூடிய பாவ இருளை அகற்றி விண்ணக ஒளியை கண்டடைய எங்களுக்கு அருள் தாரும். அன்னை மரியாளே, எங்களுக்கு உதவி செய்யும். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா.